வேலைக்கு போகக்கூடிய நெறைய பேர் வந்து வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது. இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்ல. வேற என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அத பண்றதுக்கு நெறைய பேர் தயங்குறாங்க. ஏங்க அதில எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. எந்த ஒரு லாஸும் கிடையாது. நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைய பண்ணிக்கிட்டே, சைட்ல கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் டெய்லி டைம் குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த வேற ஏதாவது ஒண்ணு தான் இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறத நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கடவுள் குடுத்த வாய்ப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா இதில நீங்க சக்சஸ் பண்ண முடியும். வேலைக்கு போகக்கூடிய நெறைய பேர் வந்து வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது. இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்ல. வேற என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அத பண்றதுக்கு நெறைய பேர் தயங்குறாங்க. ஏங்க அதில எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. எந்த ஒரு லாஸும் கிடையாது. நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைய பண்ணிக்கிட்டே, சைட்ல கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் டெய்லி டைம் குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த வேற ஏதாவது ஒண்ணு தான்